ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டியூஸ்டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்போதும் போல் டீ, காஃபி, ஹார்லிக்ஸ் எல்லாம் கலந்து குடித்தாச்சு. அடுத்து வந்து பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தோசையும் இட்லி பொடியும் நல்லெண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணிட்டேன். பாப்பா ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறா. ஸோ தோசையும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஏசி போயிட்டுருக்கிறதுனால ரூம் லாக் ஆகிருக்குது. சம்மர்லையா ரொம்ப வெயில். ஸோ பாப்பா சாப்பிட்டோம். அதுக்குள்ளே நான் வந்து சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து சாம்பார் வச்சுருக்கிறேன். அது வந்து மதியத்துக்கு சாம்பார் தேவைப்படும். இப்போ வந்து ஹாஃப் டே தான் கிளாஸு. ஆனாலும் ஒரு 12 o'clock போல் பாப்பா சாப்பிட்டு வருவா. அதனால் தோசை பிரேக்ஃபாஸ்ட்டு கட்டிட்டேன். அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி கிளம்பியாச்சு. எனக்கு வந்து 9 மணிக்கு ஆஃபீஸு. சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். பாய், போயிட்டு வரேன். போயிட்டு வந்து இன்றைக்கி ஈவினிங்காக நைட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் வீடியோவில் வந்து தினம் என்ன பண்ணுறேன், எப்படி ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன், அப்புறம் நைட்டு என்ன சமையல் பண்ணுறேன், அப்புறம் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன வேலை செஞ்சேன்னு சொல்லிவிட்டு இப்போ நைட்டு வீடியோவோட பார்க்கலாம் வாங்க. ஸோ சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. காலையிலே சாம்பார் வச்சுட்டதுனால சாம்பார் ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக சிக்கன் கிரேவி ஒரு 7-8 பீஸ் போட்டு சிக்கன் கிரேவி பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள் இதோட அவுட்புட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு தேங்காய் எண்ணெயில் ஊற்றி பண்ணுறேன். பாருங்கள், தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ண சிக்கன் கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு எனக்கு வந்து தயிர் சாதத்தோட மோர் சாதம், ஆக்சுவலாக மோர் சாதத்தோட ஒரு 2 பீஸு ஜாஸ்தி சாப்பிட்றதில்ல. நான் இப்போது வாசத்துக்கு மட்டும் எடுத்து போட்டு சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்ட்ரோப்லாம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு வார்ட்ரோப் க்ளீன் பண்ணி எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வார்ட்ரோபை க்ளீன் பண்ணி நீட்டாக சாரியும் ப்ளவுஸையும் ஒன்றா வச்சு, எப்போதும் நான் அது மாதிரி வைக்க மாட்டேன், தனியாக வச்சுருப்பேன். இப்போ வந்து செட்டாக எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ்லாம் தனியாக இருந்துச்சு, அதையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் இன்றைக்கி பண்ண வேலை. ஏதாவது ஒரு வேலை முக்கியமாக வீட்டு வேலை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். சும்மா யூடியூப் வீடியோவே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு போர் அடிக்குது. சும்மா அன்னெசரியாக நம்ம டைமை ஆக்குப்பை பண்ணுறதுனால இந்த வேலையை இன்றைக்கி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் எடுத்த டெசிஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாம் அடிக்காச்சு, மேலே வரைக்கும் அடிக்காச்சு. ஓகே, இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.